வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிசி பயிற்சி மையம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதாவது பொருளாதாரம் +1 பொருளாதாரம் எக்கனாமிக்ஸிலிருந்து வினா விடைய வீடியோவை பார்க்க போகிறோம். ஓகேங்களா, மிஸ் பண்ணாத பாருங்கள், டெட்டில் அழகாக கிளியர் பண்ணிடலாம். வாங்க வீடியோவுக்கு போவோம். ஓகேங்களா, பாருங்கள் கொஷின் நம்பர் 1. ஓகேங்களா, கொஷின் நம்பர் 1. ஓகேங்களா, தமிழ்நாட்டின் மக்கள் தொகை அடர்த்தியில் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 2001 480ஆகவும் 2011 டேஸாகவும் உள்ளது. அதை பார்த்தீங்கன்னா 2001 480ஆகவும் இப்போ 2011 டேஸாகவும் உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, மக்கள் தொகை அடர்த்தி இப்போ பார்த்தீங்கன்னா ஓகேங்களா சதுர கிலோமீட்டருக்கு 555. ஆன்சரு 555 பி. ஓகேங்களா, அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 2. மாநிலங்களுக்கு இடையே கடந்த 10 ஆண்டுகளில் அதாவது 2001 2011 வரை டேஸ் அதிக மக்கள் தொகை பெருக்கத்தையும் டேஸ் குறைவான பிறப்பு விகிதத்தையும் கொண்டுள்ளது. ஓகேங்களா, அப்போ பார்த்தீங்கன்னா அதிக மக்கள் தொகை பெருக்கம் எங்கே இருக்குது? பீகாரில் இருக்குது. ஓகேங்களா, அடுத்தது குறைந்த பிறப்பு விகிதம் எங்கே இருக்குன்னா கேரளாவில் இருக்குது. அப்போ ஆன்சரு டி தான் இதுக்கு சரியான ஆன்சர். மக்கள் தொகை பெருக்கம் பார்த்தீங்கன்னா பீகார். ஓகேங்களா, குறைவான ஓகேங்களா பிறப்பு விகிதம் கேரளா. அடுத்து பார்த்தீங்கன்னா 3வது கொஸ்டின். உலக மக்கள் தொகையில் இந்தியாவின் சதவீதம். உலக மக்கள் தொகையில் இந்தியாவின் சதவீதம் 17.5. 17.5. அடுத்து பாருங்கள் 4வது கொஸ்டின். கேரளாவில் 2011ஆம் ஆண்டு கணக்கீட்டின்படி டேஸ் என்ற அளவில் வயது வந்தோர் பாலின விகிதம் அதிகரித்து இருந்தது. ஓகேங்களா, 1000 பேர்த்துக்கு 1084 இருந்தது. ஓகேங்களா, 1000 பேர்த்துக்கு 1084. ஓகேங்களா, பாலின விகிதம் அதிகமாக கேரளாவில் தான் இருந்திருக்கு. அடுத்து பாருங்கள் கொஷின் நம்பர் 5. ஓகேங்களா, 1901 1911 ஆண்டுகளில் வாழ்நாள் எதிர்பார்ப்பு விகிதம் 23 வருடங்கள். 23 வருடங்கள் பாருங்கள். ஓகேங்களா, அடுத்தது 6வது கொஸ்டின். கீழ் கொடுக்கப்பட்டவைகளில் இருந்து சரியான பதிலை தேர்ந்தெடு. பாருங்கள் கொஸ்டின் 1. 1951 ஆண்கள் 4இல் ஒருவர் மற்றும் பெண்கள் 12இல் ஒருவர் என்ற அளவில் எழுத்தறிவு பெற்றோர் எண்ணிக்கை இருந்தது. ஓகேங்களா, சரி. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஓகேங்களா, இது 2011 ஆண்கள் 82% மற்றும் பெண்கள் 65.5% என்ற அளவில் ஒட்டுமொத்த எழுத்தறிவு விகிதம் 64.04. இது தவறு. அடுத்து பாருங்கள். ஓகேங்களா, 3வது. இது மற்ற வளர்ந்த நாடுகள் மற்றும் இலங்கையை காட்டிலும் கூட மிகவும் அதிகம். ஓகேங்களா, இதுவும் தப்பு. அடுத்து பாருங்கள். 2011 படி ஹரியானா 53% குறைவான எழுத்தறிவு விகிதம் பெற்ற மாநிலங்கள் உள்ளது. ஓகேங்களா, எவை சரியானவை? ஓகேங்களா, இதுவும் ஓகேங்களா தவறு. ஓகேங்களா, அப்போ பார்த்தீங்கன்னா 1 மட்டும் சரி. ஆன்சர் சி, 1 மட்டும் சரி. அடுத்து பாருங்கள் கொஷின் நம்பர் 7. ஓகேங்களா, டேஸ் என்பது ஓர் ஆண்டில் 1000 பேருக்கு புதிதாக பிறக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கையை குறிக்கும். ஓகேங்களா, அதை பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறான்? டேஸ் என்பது ஓராண்டில் 1000 பேருக்கு புதிதாக பிறக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கையை குறிக்கும். அப்படின்னா பிறப்பு விகிதம். ஆன்சர் ஏ, பிறப்பு விகிதம். அடுத்து பாருங்கள் 8வது கொஸ்டின். உலக மக்கள் தொகையில் முதலிடத்தில் உள்ள நாடுகளை வரிசைப்படுத்துக. ஓகேங்களா, அதாவது பார்த்தீங்கன்னா உலக மக்கள் தொகையில் முதலிடத்தில் உள்ள நாடுகளை வரிசைப்படுத்துக. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மக்கள் தொகையில் சீனா தான் முதலிடம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு சீனா, 2வது இந்தியா, 3வது அமெரிக்கா, 4வது இந்தோனேஷியா, 5வது பிரேசில். அப்போ ஆன்சரு பி தான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கள் 9வது கொஸ்டின். நிதி ஆயோக்கின் அறிவிக்கையின்படி 2016ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டில் குழந்தை பிறப்பு விகிதம் 17%. ஆன்சர் சி. அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 10. பாருங்கள் மக்கள் தொகை வெடிப்பின் விளைவுகள் தவறானது. ஓகேங்களா, அதாவது பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை வெடிப்பின் விளைவுகள் தவறானது கேட்குறான். ஓகேங்களா, உணவு பற்றாக்குறை,
இது சரி. உற்பத்தி செய்யாத நுகர்வோர் சுமை சரி. தள வருமானம் மற்றும் நாட்டு வருமானம் குறைதல் சரி. ஓகேங்களா. பெண்களின் எழுத்தறிவு மற்றும் கல்வி அறிவை அதிகரித்தல் இது தவறானது. அப்போ ஆன்சர் டி தான் இதுக்கு சரியான ஆன்சர். அடுத்து 11வது கொஸ்டின். உலகின் மிக சிறிய நாடுகளில் அதிக மக்கள் அடர்த்தி கொண்ட நாடு. உலகின் மிக சிறிய நாடுகளில் அதிக மக்கள் தொகை மக்கள் அடர்த்தி அதிக மக்கள் அடர்த்தி கொண்ட நாடு. மக்கள் அடர்த்தி கொண்ட நாடு. ஓகேங்களா. பாருங்கள், மொனாக்கோ. என்னது? மொனாக்கோ. அடுத்து 12வது கொஸ்டின். அதிக அளவு பொருளாதார நலத்தை எந்த அளவு மக்கள் தொகை உருவாக்குகிறதோ அதுவே உத்தம அளவு மக்கள் தொகை என்றார். அப்போ மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா இப்படி சொல்லியிருக்காரு. யார்? கார்ல் சாண்டர்ஸ். அடுத்து பாருங்கள், 13வது கொஸ்டின். தேசிய மக்கள் தொகை கொள்கை. தேசிய மக்கள் தொகை கொள்கை அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு. ஓகேங்களா. 15/2/2000. 15/2/2000. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 14வது கொஸ்டின். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் 14வது கொஸ்டின். வளரும் நாடுகளில் மக்கள் தொகை கொள்கையை செயல்படுத்திய முதல் நாடு. ஓகேங்களா. வளரும் நாடுகளில் மக்கள் தொகை கொள்கையை செயல்படுத்திய முதல் நாடு இந்தியா. ஆன்சர் பி, இந்தியா. 15வது கொஸ்டின். இந்தியாவில் குடும்ப நலத்திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு. இந்தியாவில் குடும்ப நலத்திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1952. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 16. இந்தியாவின் முதல் மக்கள் தொகை கொள்கை ஆண்டு. இந்தியாவில் முதல் மக்கள் தொகை கொள்கை ஆண்டு ஏப்ரல் 1976. தேசிய மக்கள் தொகை கமிஷன் தலைவர் பிரதமர். ஆன்சர் பி, பிரதமர். அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 18. பொருந்தாத இணை. ஓகேங்களா. ரோஷினி திட்டம் ஜூன் 7. ஓகேங்களா, 2013. ஓகேங்களா, இது சரி. அடுத்து பாருங்கள், தீனதயாள் உபயோத்தியா கிராமின் கௌசல்யா யோசனா திட்டம் 25/9/2014. இதுவும் சரி. அடுத்து பார்த்தீங்கன்னா, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் பிப்ரவரி 2. ஓகேங்களா, 2006. இதுவும் சரி. அடுத்து பாருங்கள், ஓகேங்களா, தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் 1999. இது தவறு. என்ன கேட்குறான்? பொருந்தாததுன்னு கேட்குறான். ஆன்சர் டி தான் பொருந்தாதது. அடுத்து பாருங்கள், 19வது கொஸ்டின். உத்தம அளவு மக்கள் தொகை கோட்பாட்டை கூறியவர். உத்தம அளவு மக்கள் தொகை கோட்பாட்டை கூறியவர் யாருன்னா எட்வின் கேனன். ஓகேங்களா, எட்வின் கேனன். அடுத்து பார்த்தீங்கன்னா, 20வது கொஸ்டின். பொருந்தாத இணை. என்ன ஆன்சரு? பொருந்தாத இணையை கேட்குறான். பாருங்க, நேரு ரோஸ்கர் யோசனா திட்டம். ஓகேங்களா, 1989. சரி. அடுத்தது பி, பிரதம மந்திரி ரோஸ்கர் யோசனா திட்டம் 1993. இதுவும் சரி. சி பாருங்க, ஊரக நிலமற்றோருக்கான வேலை உறுதி திட்டம். ஓகேங்களா, 15/8/1983. அதுவும் சரி. அடுத்து பாருங்க, டி, கிராமப்புற இளைஞர்களுக்கான சுய வேலை வாய்ப்பு திட்டம் 1990. இது தவறு. அப்போ பொருந்தாத இணை ஆன்சர் டி தான். பொருந்தாத இணை ஆன்சர் டி. அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 21. ஓகேங்களா, கர்நாடகத்தில் முக்கிய தங்க சுரங்கப்பகுதி. கர்நாடகத்தின் முக்கிய தங்க சுரங்கப்பகுதி கோலாறு. ஆன்சர் ஏ, கோலாறு. 22வது கொஸ்டின். ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அளவிடப்படும் குறிப்பிடுவது. ஓகேங்களா, ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி குறிப்பிடுவது எதுனா ஜிடிபி. என்னது? ஜிடிபி. பாருங்கள், 23வது கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் எது முன்னேற்றம் அடைந்த நாடு? கீழ்கண்டவற்றுள் எது முன்னேற்றம் அடைந்த நாடு? பிரான்ஸு. முன்னேற்றம் அடைந்த நாடு பிரான்ஸு. அடுத்து பாருங்கள், 24வது கொஸ்டின். வலுவான பொருளாதாரங்களை கொண்ட நாடுகளின் வரிசையில் இந்தியாவின் இடம். வலுவான பொருளாதாரங்களை கொண்ட நாடுகள் வரிசையில் இந்தியாவின் இடம் 7வது இடம். ஆன்சர் பி, 7வது இடம். அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 25. கலப்பு பொருளாதாரம் என்பது பொது தனியார் துறைகள் சேர்ந்து செயல்படுவது. கலப்பு பொருளாதாரம் என்பது பொது நிறுவனமும் மற்றும் தனியார் துறையும் சேர்ந்து செயல்படுவது தான் கலப்பு பொருளாதாரம். ஆன்சர் பி. அடுத்து 26வது கொஸ்டின்.
இந்தியாவின் பொருளாதாரம் டேஸ் காரணமாக வலிமையின்மையாக இருக்கிறது. இந்தியாவின் பொருளாதாரம் டேஸ் காரணமாக வலிமையின்மையாக இருக்கிறது அப்படின்னா கலப்பு பொருளாதாரமாகத்தான் ஓகேங்களா வலிமையாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா 27வது கொஸ்டின், மக்கள் தொகையின் இயல்புகளை பற்றி அறிவியல் ரீதியான ஆய்வு. ஓகேங்களா, மக்கள் தொகையல். அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 28. மக்கள் தொகையில் 1921ஆம் ஆண்டு டேஸ் எனப்படுகிறது. மக்கள் தொகையில் 1921ஆம் வருடம் டேஸ் எனப்படுகிறதுனா ஓகேங்களா பெரும் பிரிவினை வருடம். ஓகேங்களா. 29வது கொஸ்டின், எந்த ஆண்டில் இந்திய மக்கள் தொகை 100 கோடியை தாண்டியது? எந்த ஆண்டில் இந்திய மக்கள் தொகை 100 கோடியை தாண்டியது அப்படின்னா 2001. அடுத்தது 30வது கொஸ்டின், 1000 மக்களுக்கு இறப்பவர் எண்ணிக்கை என்பது கச்சா இறப்பு விகிதம். கொஸ்டின் நம்பர் 31, 1000 மக்களுக்கு பிறப்புவர்களின் எண்ணிக்கை என்பது கச்சா பிறப்பு விகிதம். அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 32. பாருங்கள், மக்கள் தொகை அடர்த்தி என்பது மக்கள் தொகை வகுத்தல் குறிப்பிட்ட நில அளவு. ஆன்சர் சி. 33வது கொஸ்டின், தேசிய வளர்ச்சி கழகத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? யாருன்னா ஜவஹர்லால் நேரு. அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 34. ஓகேங்களா, கொஸ்டின் நம்பர் 34 பாருங்க. கொஸ்டின் நம்பர் 34, இந்திய பொருளாதாரத்தின் சிந்தனைகளை தொடர்ந்து வலியுறுத்தியவர் யார்? ஓகேங்களா, அதாவது காந்திய பொருளாதாரத்தின் சிந்தனைகளை தொடர்ந்து வலியுறுத்தியவர் யார்? காந்திய பொருளாதார சிந்தனைகளை தொடர்ந்து வலியுறுத்தியவர் யார்னா ஜே.சி. குமரப்பா. 35வது கொஸ்டின், ஜனநாயக சமதர்மத்தை ஓகேங்களா கொண்டு வந்தவர் ஜவஹர்லால் நேரு. யார்? ஜவஹர்லால் நேரு. அடுத்து 36வது கொஸ்டின், பி.ஆர். அம்பேத்கர் இந்திய பொருளாதார பிரச்சனைகளை ஓகேங்களா இதன் அடிப்படையில் ஆராய்கிறார். இந்திய ரூபாயின் சிக்கல் அடிப்படையில் ஆராய்கிறார். அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 37. இந்திய கொள்கையின் அடிப்படையில் காந்தி பொருளாதாரம் இயங்குகிறது. இந்திய கொள்கையின் அடிப்படையில் காந்திய பொருளாதாரம் இயங்குகிறது. குறைந்த நில உடைமை மற்றும் தீர்வுகள். அடுத்தது 38. ஓகேங்களா, வி.கே.ஆர்.வி. ஓகேங்களா ராவ் இவரின் மாணவராக இருந்தவர் யாருன்னா ஜே.எம். ஹின்ஸ். ஓகேங்களா. 39வது கொஸ்டின், பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசை அமர்த்தியா சென் பெற்ற ஆண்டு. 39வது கொஸ்டின், பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசை அமர்த்தியா சென் பெற்ற ஆண்டு 1998. கொஸ்டின் நம்பர் 40, திருவள்ளுவரின் பொருளாதார கருத்துக்கள் குறிப்பாக கூறுவது வேளாண்மை. அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 41, இந்தியாவின் கள்ளிக்கோட்டை. ஓகேங்களா, இந்தியாவின் கள்ளிக்கோட்டை வாசகோடமா வருகை புரிந்த வருடம். ஓகேங்களா, 1498. இந்தியாவின் கள்ளிக்கோட்டைக்கு வாசகோடமா வருகை புரிந்த வருடம் 1498. கொஸ்டின் நம்பர் 42, 1617 தாமஸ் ரோ யாரிடம் அனுமதி பெறுவதில் வெற்றி பெற்றார்? ஜஹாங்கீர். ஜஹாங்கீர். அடுத்து 43வது கொஸ்டின், இந்தியாவை ஆளும் உரிமை கிழக்கிந்திய கம்பெனியிடமிருந்து ஆங்கில அரசுக்கு மாற்றப்பட்ட ஆண்டு எப்போ? 1858. இந்தியாவை ஆளும் உரிமை கிழக்கிந்திய கம்பெனியிடமிருந்து ஆங்கில அரசுக்கு மாற்றப்பட்ட ஆண்டு 1858. ஓகேங்களா. அடுத்து 44வது கொஸ்டின் பாருங்கள், ரயத்வாரி முதலில் அறிமுகப்படுத்தப்பட்ட இடம். ரயத்வாரி முறை. ஓகேங்களா, முதலில்
அறிமுகப்படுத்தப்பட்ட இடம் தமிழ்நாடு. ஆன்சர் சி, தமிழ்நாடு. அடுத்து பாருங்கள் கொஷின் நம்பர் 45. ஓகேங்களா? முதலாம் உலகப் போர் தொடங்கப்பட்ட ஆண்டு. முதலாம் உலகப் போர் தொடங்கப்பட்ட ஆண்டு 1914. இந்திய அரசாங்கம் தனது முதல் தொழிற்கொள்கையை வெளியிட்ட ஆண்டு. இந்திய அரசாங்கம் தனது முதல் தொழிற்கொள்கையை வெளியிடப்பட்ட ஆண்டு 1948. அடுத்து பாருங்கள் 1956 தொழிற்கொள்கையின் நோக்கம் என்னன்னு கேட்குறாங்க. பெரிய நிறுவனங்களை முன்னேற்றுவது. ஆன்சர் ஏ, பெரிய நிறுவனங்களை முன்னேற்றுவது. 48வது கொஷின், 1993 முதன் பதிவு நீக்கப்பட்ட தொழில்முறை செம்பு மற்றும் சிங் சுரங்க தொழிற்சாலை. ஓகேங்களா? செம்பு மற்றும் சிங் சுரங்க தொழில். சிங் சுரங்க தொழில். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 49. இந்தியாவின் பசுமை புரட்சியின் தந்தை. இந்திய பசுமை புரட்சியின் தந்தை எம்.எஸ். சுவாமிநாதன். இந்திய பசுமை புரட்சியின் தந்தை எம்.எஸ். சுவாமிநாதன். 1969 தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளின் எண்ணிக்கை. ஓகேங்களா? 14. 1969 தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளின் எண்ணிக்கை 14. 51வது கொஸ்டின், வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டதின் முக்கிய நோக்கம். வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டதின் முக்கிய நோக்கம் என்னன்னு கேட்குறாங்க. சமூக நலம். சமூக நலம். திட்டக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1950 மார்ச் 15. மார்ச் 15. திட்டக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1950 மார்ச் 15. அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 53. ஓகேங்களா? கொஸ்டின் நம்பர் 53. முதலாம் ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கிய நோக்கம். முதலாம் ஐந்தாண்டு திட்டத்தின் முதன்மை நோக்கம் என்னன்னா வேளாண்மை. 10ஆம் ஐந்தாண்டு திட்ட காலம். 10ஆம் ஐந்தாண்டு திட்ட காலம் 2002 2007 வரை. 2016ஆம் ஆண்டுக்கான மனித வளர்ச்சி அறிவிக்கையின்படி 188 நாடுகளில் இந்தியாவின் தரம். ஓகேங்களா? 133வது இடம். அதாவது பார்த்தீங்கன்னா 2016ஆம் ஆண்டின் கணக்கெடுப்பின்படி மனித வளர்ச்சி அறிவிக்கையின்படி 188 நாடுகளில் இந்தியாவுடைய தரம் எவ்வளவு? 131வது இடம். அடுத்து பாருங்கள் வருடாந்திர திட்டங்களை செயல்படுத்தப்பட்ட ஆண்டு. வருடாந்திர திட்டங்களை செயல்படுத்தப்பட்ட ஆண்டு 1990 1992 வரை. அடுத்தது கொஷின் நம்பர் 57. கொஷின் நம்பர் 57. இந்தியாவின் மிக பழமையான பெரிய அளவிலான தொழில். இந்தியாவின் மிக பழமையான பெரிய அளவிலான தொழில் பருத்தி தொழில். ஆன்சர் ஏ, பருத்தி தொழில். 58வது கொஸ்டின், மனித மேம்பாட்டு குறியீட்டினை உருவாக்கியவர். 58. மனித மேம்பாட்டு குறியீட்டினை உருவாக்கியவர் அமர்தியா குமார் சென். அமர்தியா குமார் சென். அடுத்து பார்த்தீங்க 59வது கொஸ்டின், 12ஆம் ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கிய நோக்கம். 12ஆம் ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கிய நோக்கம். 12ஆம் ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கிய நோக்கம் விரைவான உள்ளடங்கிய மற்றும் நிலையான வளர்ச்சி. அதாவது பார்த்தீங்கன்னா விரைவான உள்ளடக்கிய மற்றும் நிலையான வளர்ச்சி. ஆன்சர் டி. அடுத்து பாருங்கள் கொஷின் நம்பர் 60. கொஷின் நம்பர் 60. வாழ்க்கை தர குறியீட்டினை உருவாக்கியவர். வாழ்க்கை தர குறியீட்டினை உருவாக்கியவர். ஓகேங்களா? டி மோரிஸ். டி மோரிஸ். அடுத்து 61வது கொஷின், கீழ்கண்டவற்றுள் எது தனியார் மயமாக்குதலை குறிக்கிறது? எது தனியார் மயமாக்குதலை குறிக்கிறது? முதலீட்டு திரும்ப பெறுதல், தேசியமயம் நீக்கல், தொடர் நிறுவனமாக்கல். இவை அனைத்தும் தான் ஆன்சர். 62வது கொஷின், இன்றைய நாட்களில் வளர்ச்சிக்காக ஒவ்வொரு நாடும் டேஸ் இருக்க வேண்டும். ஓகேங்களா? ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்க வேண்டும். ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்க வேண்டும். அடுத்த கொஷின் பாருங்கள் 63வது கொஷின், எல்பிசிக்கு எதிரான வாதம். எல்பிஜிக்கு எதிரான வாதம். ஓகேங்களா? மக்கள் மற்றும் பண்டங்களுக்கு ஏற்றத்தாழ்வு. ஆன்சர் சி, மக்கள் மற்றும் மண்டலங்களுக்கிடையே ஏற்றத்தாழ்வு. மக்கள் மற்றும் மண்டலங்களுக்கிடையே ஏற்றத்தாழ்வு. அடுத்தது 64வது கொஷின் பாருங்கள், எஃப்ஆர்ஐ என்பது வெளிநாட்டு நேரடி முதலீடு. எஃப்ஆர்ஐ என்பது வெளிநாட்டு நேரடி முதலீடு. அடுத்து 65வது கொஷின், உலக அளவில் இந்தியா டேஸ் உற்பத்தியில் மிகப்பெரிய உற்பத்தியாளராக வழங்குகிறது. பழங்கள். ஆன்சர் ஏ, பழங்கள். அடுத்து பாருங்கள் 66வது கொஷின், வெளிநாட்டு முதலீடு டேஸ் உள்ளடக்கியது. ஓகேங்களா? எஃப்டிஐ. ஓகேங்களா? மற்றும் எஃபிஐ.
அடுத்தது 67 சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கை டேஸ் வெளியிடப்பட்டது. ஓகேங்களா, ஏப்ரல் 2000. 68வது கொஸ்டின் விவசாய உற்பத்தி அங்காடி குழு டேஸ் ஆகும். ஓகேங்களா, சட்டப்பூர்வமான குழு. என்னது? சட்டப்பூர்வமான குழு. 69வது கொஸ்டின் பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி என்பது ஒரு முனை வரி. ஓகேங்களா, மற்றும் அடுக்கு விளைவுகளற்றது. ஆன்சர் டி. 70வது கொஸ்டின் புதிய வெளிநாட்டு வர்த்தக கொள்கை டேஸ் ஆண்டில் ஏற்படுத்தப்பட்டது. 70 புதிய வெளிநாட்டு வர்த்தக கொள்கை டேஸ் ஆண்டில் ஏற்படுத்தப்பட்டது. 2015. 71வது கொஸ்டின் நீதித்துறை சீர்திருத்தங்களின் முக்கியமாக டேஸ் துறைகளானது. நீதித்துறை சீர்திருத்தங்கள் முக்கியமாக டேஸ் துறைக்கானது. ஓகேங்களா, காப்பீடுத்துறை, வங்கித்துறை. ஓகேங்களா, ஆ மற்றும் ஆ தான் சரியான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 72 பாருங்கள். ஓகேங்களா, பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி சட்டம் டேஸ் அமுல்படுத்தப்பட்டது. பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி சட்டம் டேஸ் அமுல்படுத்தப்பட்டது. அதாவது பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி. என்ன கேட்குறான்? ஜிஎஸ்டி எப்போ அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா 2017 ஜூலை 1. அடுத்து 73வது கொஸ்டின் புதிய பொருளாதார கொள்கையின் கீழ் கண்டவற்றுள் எதனை உள்ளடக்கியது? வெளிநாட்டு முதலீடு, வெளிநாட்டு தொழில்நுட்பம், வெளிநாட்டு வர்த்தகம். இவை அனைத்தும். அடுத்து 74 டேஸ் ஆண்டு நிதி தொடர்பான நரசிம்ம குழுவின் பரிந்துரை சமர்ப்பிக்கப்பட்டது. எப்போ சமர்ப்பிச்சாங்கன்னா 1991. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 75வது கொஸ்டின் உழவர் கடன் அட்டையை பயன்படுத்தும் விவசாயிகள் டேஸ் கடன் பெற முடியாது அப்படின்னா கூட்டுறவு வங்கிகளில். 76வது கொஸ்டின் வர்த்தக கொள்கை சீர்திருத்தங்கள் தொடர்பாக அமைக்கப்பட்ட ராஜா செல்லையா குழுவின் பரிந்துரையின் அதிகபட்ச இறக்குமதி சங்க தீர்வு டேஸ் ஆகும். 50%. ஓகேங்களா, இறக்குமதி தீர்வு. 77 இந்தியாவின் முதல் சிறப்பு பொருளாதார மண்டலம் டேஸ் ஏற்படுத்தப்பட்டது. 77வது கொஸ்டின் இந்தியாவில் முதல் சிறப்பு பொருளாதார மண்டலம் டேஸ் ஏற்படுத்தப்பட்டது. காண்ட்லாவில். எங்கே ஏற்படுத்தப்பட்டது? காண்ட்லா. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 78. ஓகேங்களா, கொஸ்டின் நம்பர் 78 பாருங்கள். ஓகேங்களா, ராஜகிருஷ்ணாவால் வர்த்தகப்பட்ட இந்து வளர்ச்சி சதவீதம் என்பது டேஸ் குறிக்கும் அப்படின்னா குறைவான பொருளாதார வளர்ச்சி. ஆன்சர் ஏ, குறைவான பொருளாதார வளர்ச்சி. அடுத்து பாருங்கள். ஓகேங்களா, ஜிஎஸ்டியில் அதிக வரி விதிப்பு டேஸ் ஆகும். ஜூலை 1, 2017 படி. ஓகேங்களா, ஜிஎஸ்டி அதிகப்படியாக 28% வரி வசூல். அடுத்தது 80வது தொழில் உடைமைகளை பொதுத்துறையிலிருந்து தனியார் துறைக்கு மாற்றுவது டேஸ் எனப்படும். தனியார்மயமாக்குதல். ஆன்சர் சி, தனியார்மயமாக்குதல். அடுத்தது 91வது கொஸ்டின். ஓகேங்களா, எது ஊரக பகுதியின் அடிப்படையில் அழகாக கருதப்படுவது? எது ஊரக பகுதியின் அடிப்படை அழகாக கருதப்படுகிறது அப்படின்னா வருவாய் கிராமம். ஆன்சர் பி, வருவாய் கிராமம். 82 எது ஊரக பகுதியை கண்டறியும் பண்பு? எது ஊரக பகுதியை கண்டறியும் பண்பு? குறைந்த மக்கள் தொகை அடர்த்தி. குறைந்த மக்கள் தொகை அடர்த்தி. 83வது கொஸ்டின் ஊரக பொருளாதாரத்தின் முக்கிய இயல்பு. ஊரக பொருளாதாரத்தின் முக்கிய இயல்பு எதுனா வேளாண்மை சார்ந்திருத்தல். கொஸ்டின் நம்பர் 84 2011 கணக்கெடுப்பின்படி மொத்த மக்கள் தொகையில் ஊரகத்தில் வாழும் மக்கள் தொகை சதவீதம் என்ன? 60%. ஊரகத்தில் எத்தனை சதவீதம்? 60%. கொஸ்டின் நம்பர் 85 தேவைக்கு அதிகமாக வேலையில் ஈடுபடும் மக்களின் நிலைமை. தேவைக்கு அதிகமாக வேலையில் ஈடுபடும் மக்களின் நிலைமை மறைமுக வேலையின்மை. 86வது கொஸ்டின் இரண்டு முற்றிலும் வேறுபட்ட தன்மைகளை தொடர்புபடுத்தி குறிப்பிடுவது? இரட்டை தன்மை. 87 ஊரக பகுதி ஊரக மக்கள் மற்றும் ஊரக வாழ்க்கையை மேம்படுத்துவது என்பது ஊரக மேம்பாடு. அடுத்து பாருங்க, ஊரக பொருளாதாரத்தின் வேளாண்மை பிரச்சனைக்கு தொடர்புடையதாக கருதப்படுவது. ஓகேங்களா, மோசமான தகவல் தொடர்பு.
கொஸ்டின் நம்பர் 89. ஊரக பகுதியில் ஒரு மனிதனின் எடுத்துக்கொள்ள வேண்டிய கலோரி. ஊரக பகுதியில் ஒரு மனிதன் எடுத்துக்கொள்ள வேண்டிய கலோரி அளவு 2400 கலோரி. 90வது கொஸ்டின். ஊரக ஏழ்மைக்கான காரணத்தை சுட்டுக. ஊரக ஏழ்மைக்கான காரணத்தை சுட்டுக. ஓகேங்களா? வேளாண்மை சாரா வேளாண்மை வேலையின்மை. வேளாண்மை சாரா வேலையின்மை. அடுத்து 91வது கொஸ்டின். மறைந்திருக்கும் வேலையின்மை மற்றொரு பெயர். மறைந்திருக்கும் வேலையின்மைக்கு மற்றொரு பெயர் கேட்குறாங்க. மறைமுக வேலையின்மை. 92வது கொஸ்டின். குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே வேலைவாய்ப்பு பெறுவதை எப்படி கருதுவது? ஓகேங்களா? பருவ கால வேலைவாய்ப்பு. பருவ கால வேலைவாய்ப்பு. அடுத்து பாருங்கள் 93வது கொஸ்டின். ஊரக தொழிற்சாலை. ஊரக தொழிற்சாலைக்கான உதாரணம் தருக. ஊரக தொழிற்சாலைக்கான உதாரணம் தருக. ஓகேங்களா? பாய் தயாரிக்கும் தொழில். என்னது? பாய் தயாரிக்கும் தொழில். 94வது. இந்தியாவில் உள்ள ஊரக குடும்பங்களில் கடனாளிகளின் பங்கு எவ்வளவு? 4/3 பங்கு. 4/3 பங்கு. 95வது கொஸ்டின். இந்தியாவில் ஊரக கடனுக்கு காரணமாக கருதப்படுவது. இந்தியாவில் ஊரக கடனுக்கு காரணமாக கருதப்படுவது ஏழ்மை. காரணமாக கருதப்படுவது ஏழ்மை. எந்த வருடம் வட்டார ஊரக வளர்ச்சி வங்கி பயன்பாட்டிற்கு வந்தது? 1975 தான் ஊரக வங்கி பயன்பாட்டுக்கு வந்தது. அடுத்து 97வது கொஸ்டின். ஓகேங்களா? முத்ரா வங்கி. 97வது கொஸ்டின் பாருங்கள். முத்ரா வங்கி. ஓகேங்களா? அமுல்படுத்தப்பட்ட ஆண்டை குறிப்பிடுக. 2015 தான் முத்ரா வங்கி தோற்றுவிச்சாங்க. 98வது கொஸ்டின். தேசிய ஊரக சுகாதார பணி அமுல்படுத்தப்பட்ட ஆண்டை குறிப்பிடுக. 2005. அடுத்து 99வது கொஸ்டின். ஊரக சாலையின் பயன்பாடாக கருதப்படுவது. ஊரக வேலையின் பயன்பாடாக கருதப்படுவது ஊரக அங்காடி வசதி, வேலைவாய்ப்பு, ஊரக வளர்ச்சி. மேற்கொண்ட அனைத்தும். ஆன்சர் டி, மேற்கொண்ட அனைத்தும். 100வது கொஸ்டின். இந்திய விவசாய கடனாளியாக பிறந்து கடனாளியாக வாழ்ந்து கடனாளியாக இறந்து கடனை சந்தித்து விட்டு செல்கிறான். இத்தொடரை கூறியவர் யாருன்னா, ஓகேங்களா, சர் மால்கம் டார்லிங். சர் மால்கம் டார்லிங். ஆன்சர் டி, சர் மால்கம் டார்லிங். 101வது கொஸ்டின். சுகாதார குறியீட்டில் தமிழ்நாடு மேலாக. சுகாதார குறியீட்டில் தமிழ்நாடு மேலாக குஜராத்து. ஆன்சர் சி, குஜராத்து. பாலின விகிதத்தில் தமிழ்நாட்டின் தரம் 3வது இடம். பாலின விகிதத்தின் தமிழ்நாட்டினுடைய தரம் 3வது இடம். 103வது கொஸ்டின். தமிழ்நாடு எதில் வளமானது? தமிழ்நாடு எதில் வளமானதுன்னா மனித வளம். எதில் வளமானது? மனித வளம். நீர்ப்பாசனத்தின் முக்கிய ஆதாரம். 104. நீர்ப்பாசனத்தின் முக்கிய ஆதாரம் கிணறு. ஆன்சர் சி, கிணறு. அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 105. பின்னலாடை உற்பத்தியில் அதிகம் உள்ள இடம். பின்னலாடை உற்பத்தி அதிகம் உள்ள இடம் திருப்பூர். 106வது கொஸ்டின். கீழ்கண்டவற்றில் தவறான இணை எது? தவறான இதை எது? தமிழ்நாட்டின் நுழைவாயில் தூத்துக்குடி சரி. ஓகேங்களா? வீட்டு ஜவுளி தயாரிப்பு ஈரோடு தவறு. எஃகு நகரம் சேலம் சரி. ஓகேங்களா? பம்பு கோயமுத்தூர், பம்பு நகரம் கோயமுத்தூர் சரி. அப்போ என்ன கேட்குறான்? தவறான இணையை தேர்வு செய் அப்படின்னா ஆன்சர் பி தான். ஓகேங்களா? ஜவுளி தயாரிக்கிறது ஈரோடு தான் தவறானது. வீட்டு ஜவுளி தயாரிப்பு ஈரோடுங்கிறது தான் தவறானது. அடுத்து 107வது கொஸ்டின். கீழே நகரங்களில் எதில் சர்வதேச விமானம் நிலை? கீழே உள்ள நகரங்களில் எதில் சர்வதேச விமானம் நிலையம் இல்லைன்னு கேட்குறாங்க. தூத்துக்குடி. மற்ற இடத்துல தான் இருக்குது. மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர்லாம் சர்வதேச விமான நிலையம் இருக்குது. தூத்துக்குடியில் மட்டும் இல்லை. 108. பயிர் உற்பத்தியில் எந்த பயிரை தவிர தமிழ்நாடு முன்னிலையில் உள்ளது? தமிழ்நாடு முன்னிலையில் உள்ளது ஏலக்காய். ஆன்சர் டி, ஏலக்காய். அடுத்து பாருங்கள் 109. எந்த பயிர் உற்பத்திக்காக அதிக பரப்பு நிலம் பயன்படுத்தப்படுகிறது? ஓகேங்களா? நெல் தான் அதிக உற்பத்தியான பரப்பளவுள்ள நிலங்கள் பயன்படுத்தப்படுகிறது. அடுத்த கொஸ்டின் நம்பர் 110. எழுத்தறிவு சதவீதம். எழுத்தறிவு விதத்தில் தமிழ்நாட்டின் தரம். ஓகேங்களா? 8வது இடம். எழுத்தறிவின் தரத்தில் தமிழ்நாடு 8வது இடம். 111வது கொஸ்டின். சிறு குறு நடுத்தர நிறுவனங்களுக்கு முதலீட்டில் தமிழ்நாட்டினுடைய தரம். ஓகேங்களா? முதலிடம். அடுத்தது 112. தமிழ்நாட்டின் மாவட்டத்தில் பாலின விகிதம் அதிகமாக உள்ளது? நீலகிரி. பாலின விகிதம் அதிகமாக இருக்கிறது
நீலகிரி. 113 ஓகேங்களா. எம் மாவட்டத்தில் குழந்தை பாலின விகிதம் குறைவாக உள்ளது. அரியலூர். பாலின விகிதம் குறைவாக இருக்கிறது ஓகேங்களா, அரியலூர். எந்த மாவட்டத்தில் குழந்தை பாலின விகிதம் குறைவாக இருக்குன்னா அரியலூர். 114வது கொஸ்டின், எந்த யூனியன் பிரதேசத்தில் பாலின விகிதம் அதிகமாக உள்ளது அப்படின்னா பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரி பகுதியில் தான் பாலின விகிதம் அதிகமாக இருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 115வது கொஸ்டின், தமிழ்நாட்டு உள்நாட்டு உற்பத்தியில் அதிகம் பங்கு வகிப்பது பணிகள். ஆன்சர் டி பணிகள். ஆன்சர் டி பணிகள். அடுத்தது 116வது கொஸ்டின், மனித வளர்ச்சி குறியீட்டில் தமிழ்நாட்டினுடைய தரம் 7வது இடம். தமிழ்நாட்டினுடைய தரம் 7வது இடம். அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 117. கொஸ்டின் நம்பர் 117 ஓகேங்களா. பாருங்கள் ஓகேங்களா. அதாவது ஸ்பிக்கு அமைந்துள்ள இடம். ஸ்பிக்கு என்பது உரம் தயாரிக்கும் கம்பெனி. எங்கே இருக்குன்னா தூத்துக்குடியில் இருக்குது. அடுத்தது ஓகேங்களா, டைசெல் பகுதி எங்கே இருக்குன்னா உயிரியல் பூங்கா. டைட்டில் அப்படிங்கிறது உயிரியல் பூங்கா. அடுத்தது 119, சிமெண்ட் உற்பத்தியில் தமிழ்நாடு இந்தியாவில் எத்தனாவது நிலையில் உள்ளது அப்படின்னா 3வது இடம். சிமெண்ட் உற்பத்தியில் தமிழ்நாடு இந்தியாவில் எத்தனாவது நிலையில் உள்ளதுன்னா 3வது இடம். 120, தென்னக ரயில்வேயின் தலைமையகம். தென்னக ரயில்வேயினுடைய தலைமையகம் சென்னை. அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 121 பாருங்கள். நாணயம் மற்றும் விகிதத்தின் அடிப்படையில் உலக மொத்த ஜிடிபி மதிப்பில் இந்தியாவின் பங்கு டேஸ் ஆகும். இந்தியாவின் பங்கு டேஸ் ஆகும் 2.99 விழுக்காடு. 122வது கொஸ்டின், ஆசிய நாடுகளில் மொத்த உற்பத்தியில் சீனா மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகளுக்கு அடுத்தது இந்தியா டேஸ் இடத்தில் உள்ளது. 3வது இடத்தில் உள்ளது. ஆன்சர் சி 3வது இடத்தில் உள்ளது. 123வது கொஸ்டின், புதிய தொழிற்கொள்கை டேஸ் 1991 பாரத பிரதமர் அறிவித்த நாள் ஜூலை 24. 124வது கொஸ்டின், டேஸில் போட்டிக்குழு ஏற்படுத்தப்பட்டது. 2010 தான் போட்டிக்குழு ஏற்படுத்தப்பட்டது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 125வது கொஸ்டின், டேஸில் பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டம் ஓகேங்களா அறிமுகப்படுத்தப்பட்டது. ஓகேங்களா 18 பிப்ரவரி 2016. 126வது கொஸ்டின், காய்கறி உற்பத்தியில் டேஸ் மிகப்பெரிய உற்பத்தியாளராக விளங்குகிறது. ஓகேங்களா, காய்கறி உற்பத்தியில் இந்தியா 2வது இடமா விளங்குகிறது. 127வது கொஸ்டின், குளிர்பதன கிடங்கு ஆணை கொண்டு வரப்பட்ட ஆண்டு. குளிர்பதன கிடங்கு ஆணை கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1964. அடுத்து பாருங்கள். 128வது கொஸ்டின், இந்தியாவின் ரூபாய் என்ற சமஸ்கிருத வார்த்தையிலிருந்து பெறப்பட்ட ரூபியா என்பதன் பொருள் ஓகேங்களா அப்படின்னா வெள்ளி நாணயம். ஆன்சர் சி வெள்ளி நாணயம். அடுத்து பாருங்கள். 129வது கொஸ்டின் ஓகேங்களா, இந்திய ரூபாய் குறியீட்டு தமிழ்நாட்டில் உள்ள டேஸ் மாவட்டத்தைச் சேர்ந்த திரு உதயகுமார் என்பவரால் வடிவமைக்கப்பட்டது. விழுப்புரம். ஆன்சர் விழுப்புரம். ஆன்சர் விழுப்புரம். அடுத்து பாருங்கள். 130வது கொஸ்டின், விலைகள் உயர்ந்து பணத்தின் மதிப்பு வீழ்ச்சி அடைவதை குறிப்பது. அதை பார்த்தீங்கன்னா விலைகள் உயர்ந்து பணத்தின் மதிப்பை வீழ்ச்சி அடைவதாக குறிப்பிடுவது பணவீக்கம். அடுத்து 131வது கொஸ்டின், இந்தியாவில் கருப்பு பணத்தை எதிராக அனைத்தும் ரூ.500 மற்றும் ரூ.1000 நோட்டுகளை பண மதிப்பிலிருந்து இழப்பு செய்ததாக அறிவித்த நாள் 2016 ஓகேங்களா நவம்பர் 8. 2016 நவம்பர் 8. அடுத்து பாருங்கள். 132வது கொஸ்டின் ஓகேங்களா, பொருளாதாரத்தில் கருப்பு பணத்தின் விளைவுகளில் தவறானது. கருப்பு பணத்தின் விளைவுகளில் தவறானது. இரட்டை பொருளாதாரம் சரி. சமத்துவ வலுவிழுத்தல் சரி. வரி ஏமாறுதல் மூலம் அரசுக்கு வருவாய் இழப்பு சரி. உண்மை அளவை அதிகரித்து மதிப்பீட்டு செய்வது தவறு. அப்போ என்ன கேட்குறான்? தவறானது கேட்குறான். ஆன்சர் டி. அடுத்து 133, காகித பணத்தை அறிமுகப்படுத்தியது யார்? காகித பணத்தை அறிமுகப்படுத்தியது துருக்கியர். காகித பணத்தை அறிமுகப்படுத்தியது துருக்கியர். அடுத்து 134வது கொஸ்டின், பொருளாதாரத்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர். ஓகேங்களா, பொருளாதாரத்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் ஆடம் ஸ்மித். பொருளாதாரத்தின் தந்தை யார்? ஆடம் ஸ்மித். ஓகேங்களா. அடுத்து பாருங்கள். 135வது கொஸ்டின், மால்தாஸ் மக்கள் தொகை கோட்பாடு என்ற புத்தகத்தை வெளியிட்ட ஆண்டு. ஓகேங்களா, மால்தாஸ் மக்கள் தொகை கோட்பாடு புத்தகத்தை வெளியிட்ட ஆண்டு 1905.
1857 இல்லை தவறு 1800 ஓகேங்களா 1800 ஓகேங்களா 1700 மால்தாஸ் மக்கள் தொகை கோட்பாடு என்ற புத்தகத்தை வெளியிட்ட ஆண்டு 1798 1798 தான் மால்தாஸ் மக்கள் தொகை கோட்பாட்டை என்ற புத்தகத்தை வெளியிட்டார். அடுத்த கொஸ்டின் பாருங்கள் 136வது கொஸ்டின் 136வது கொஸ்டின் ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கிய ஐந்தாண்டு திட்டத்தை முதலில் அறிமுகப்படுத்திய நாடு. ஐந்தாண்டு திட்டத்தை முதலில் அறிமுகப்படுத்திய நாடு ஓகேங்களா முந்தைய சோவியத் ரஷ்யா பாருங்கள். பொருந்தாதது எதுன்னு கேட்குறாங்க ஓகேங்களா. மூன்றாம் துறை சார்புத்துறை சரி ஓகேங்களா. முதன்மை துறை அடிப்படை உற்பத்தி இதுவும் சரி. இரண்டாம் துறை தொழில்துறை இதுவும் சரி. அப்போ பொருந்தாதது பற்றினா இவை அனைத்துமே சரிதான். அடுத்தது 138வது கொஸ்டின் 1972-73 ஆண்டுகளில் கடந்த 4 பத்தாண்டுகளின் வேலைவாய்ப்பு வளர்ச்சி சராசரி எவ்வளோ பார்த்தீங்கன்னா 2 விதம் சராசரி தான். அடுத்து பார்த்தீங்கன்னா 139வது இடைக்கால வரலாற்று காலத்தை வேளாண்மையின்மை சிக்கலை தீர்ப்பதற்காக வேலைவாய்ப்பு அலுவலகத்தை அமைத்தவர் யாருன்னா ஓகேங்களா பெரோஷா. யார்? பெரோஷா. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 140 பொருந்தாத இணை ஓகேங்களா. பொருந்தாத இணை பாருங்கள் அசோக் லைலாண்ட் ஓகேங்களா. இது மட்டும் தனியார், மீது எல்லாமே இந்திய உருக்காலை ஆணையம் இது கவர்மெண்ட்டு. நெய்வேலி பழுப்பு நிலக்கரி இதுவும் கவர்மெண்ட்டு. பாரத தொலைபேசி நிறுவனம் இதுவும் கவர்மெண்ட்டு. அப்போ பொருந்தாதது பார்த்தீங்கன்னா அசோக் லைலாண்டு தான் பொருந்தாதது. அடுத்தது 141வது கொஸ்டின் நமது நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பெரும் பங்கு வகிப்பது 3ஆம் நிலை. என்னது? 3ஆம் நிலை. அடுத்து 142 ஓகேங்களா. நன்னெறி கருத்து உணர்வு கொள்கை என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆடம் சுமத்து. அடுத்தது 143வது கொஸ்டின் இந்திய பொருளாதாரத்தில் ஒரு திருப்பு முனையாக அமைந்த ஆண்டு 1991. இந்திய பொருளாதாரத்தில் ஒரு திருப்பு முனையாக அமைந்த ஆண்டு 1991. 144வது கொஸ்டின் உலக மொத்த ஜிடிபியின் மதிப்பு இந்தியாவின் பங்கு எவ்வளோ அப்படின்னா 2.99. உலக நிலப்பரப்பில் இந்தியாவின் சதவீதம் எவ்வளோனா இந்தியாவின் சதவீதம் 2.4. அதாவது உலக நிலப்பரப்பில் இந்தியாவின் சதவீதம் 2.4. அடுத்து பார்த்தீங்கன்னா 146வது கொஸ்டின் ஆசிய நாடுகளில் மொத்த உற்பத்தியில் முதலிடம் பெற்றுள்ள நாடு ஓகேங்களா பிலிப்பைன்ஸ். முதலிடம் பெற்றுள்ள நாடு பிலிப்பைன்ஸ். அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 147. கொஸ்டின் நம்பர் 147 பாருங்கள் ஆசிய நாடுகளில் மொத்த உற்பத்தியில் 2ஆம் இடத்தில் உள்ள நாடு. ஆசிய நாடுகளில் மொத்த உற்பத்தியில் 2ஆம் இடத்தில் உள்ள நாடு ஜப்பான். இந்த 2ஆம் இடத்தில் உள்ள நாடு ஜப்பான். 148 ஆசிய நாடுகளில் மொத்த உற்பத்தியில் 3ஆம் இடத்தில் உள்ள நாடு இந்தியா. 3ஆம் இடத்தில் உள்ள நாடு இந்தியா. 149 கொஸ்டின் 2016 மொத்த ஆசியாவின் ஜிடிபி அளவு டேஸ் சதவீதம் இந்தியாவின் பங்காக உள்ளது எவ்வளவு? 8.50. அடுத்து பாருங்கள் 150 நாடுகளின் செல்வமும் அவற்றை உருவாக்குவதற்கான காரணிகளும் என்ற நூலின் மூலம் அறிமுகம் செய்தவர் யாருன்னா ஆடம் சுமத். அதாவது நாடுகளின் செல்வம் அப்படிங்கிற நூலை மூலம் ஓகேங்களா காரணிகளை நூலில் எழுதியவர் யாருன்னா ஆடம் சுமத். அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 151 தொழில் முனைவோர் என்று அழைக்கப்படுபவர் அமைப்பாளர். ஆன்சர் சி அமைப்பாளர். 152வது கொஸ்டின் உலகின் மிகப்பெரிய சூரிய ஒளி சக்தி திட்டம் அமைந்துள்ள இடம் ஓகேங்களா கமுதி எங்கே இருக்குது? ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. பாருங்கள் உலகின் மிகப்பெரிய சூரிய ஒளி மின்சக்தி திட்டம் அமைந்துள்ள இடம் கமுதி. அடுத்து 153வது கொஸ்டின் அதிக அளவில் நீர்மின் சக்தி உற்பத்தி செய்யும் நாடு. நீர்மின் சக்தி அதிகமாக உற்பத்தி செய்யும் நாடு சீனா. உலக அளவில் நீர்மின் சீனா தான் முதலிடம். அடுத்தது உலகில் அதிக அளவு தங்கம் உற்பத்தி செய்யும் நாடு இதுவும் சீனா தான். தங்கமும் நீரும் முதலிடம் சீனா. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 155. கொஸ்டின் நம்பர் 155 பாருங்கள் மனிதனால் முதலில் அறிந்து கொள்ள பயன்படுத்தப்பட்ட உலோகங்களில் ஒன்று தாமிரம். ஆன்சர் ஏ தாமிரம். 156வது கொஸ்டின் பாருங்கள் ஓகேங்களா சரியாக பொருந்தி உள்ளது என்பதை ஆராய இந்தியா. IMR குழந்தை இறப்பு விகிதம் 34ன்னு சொல்கிறாங்க சரி. அடுத்தது MMR மகப்பெரு இறப்பு விகிதம்
159ன்னு சொல்கிறாங்க, சரி. அடுத்து 3 பாலின விகிதம் 940, இதுவும் சரி. ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா கூற்று 1 2 3 சரி. ஆன்சர் டி, கூற்று 1 2 3 சரி. அடுத்து பார்த்தீங்கன்னா 157வது, இந்தியாவில் அதிக வெளிநாட்டு சுற்றுப்பயணிகளை ஈர்க்கும் மாநிலம். 157, இந்தியாவில் அதிக வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் மாநிலம் எதுனா தமிழ்நாடு. அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 158, தேசிய அளவில் வேளாண்மையை அதிக அளவின் சராசரி 1000 பேர்த்துக்கு, அதாவது தேசிய அளவில் வேலையின்மை அளவின் சராசரி 1000 பேருக்கு. ஓகேங்களா? 50. ஆன்சர் பி. 159வது கொஸ்டின், தமிழ்நாட்டின் வேலையின்மை சதவீதம் தேசிய அளவில் டேஸ் இடத்தை பெற்றுள்ளது. 22வது இடத்தை பெற்றுள்ளது. 160, தமிழ்நாட்டின் வேலைவாய்ப்பின்மை அளவில் சராசரி 1000 பேருக்கு 42. அடுத்தது 161வது கொஸ்டின், தமிழ்நாட்டில் டேஸ் ஆண்டு முதல் வறுமை நிலையினை சந்தித்து வருகிறது. சரிவை சந்தித்து வருகிறது. தமிழ்நாட்டில் டேஸ் ஆண்டு முதல் வறுமை நிலையானது சரிவை சந்தித்து வருகிறது அப்படின்னா 1994. அடுத்து 162வது கொஸ்டின், இந்தியாவில் தமிழ்நாடு பூலோக ரீதியான தமிழ்நாடு டேஸ் பெரிய மாநிலம். 11வது பெரிய மாநிலம். எத்தனாவது பெரிய மாநிலம்? 11வது பெரிய மாநிலம். அடுத்தது 163வது கொஸ்டின், இந்திய மக்கள் தொகை அடிப்படையில் தமிழ்நாடு டேஸ் பெரிய மாநிலம். மக்கள் தொகையில் 6வது பெரிய மாநிலம். 164வது கொஸ்டின், டேஸ் ஆண்டிலிருந்து இந்திய மாநிலங்கள் தமிழ்நாட்டின் வளர்ச்சியானது விரைவாக உள்ளது அப்படின்னா 2005 முதல். அடுத்து பார்த்தீங்கன்னா 165வது கொஸ்டின் நம்பர் 165வது கொஸ்டின். ஓகேங்களா? பாருங்கள், கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய இந்தியாவில் தமிழ்நாட்டினுடைய நிலை. ஓகேங்களா? பொருளாதாரத்தில், ஓகேங்களா, பொருளாதாரத்தில் 3வது இடம் சரி. அடுத்து பார்த்தீங்கன்னா தல வருமானத்தில் 3வது இடம், அதுவும் சரி. நேரடி அந்நியர் முதலீடில் 3வது இடம், அதுவும் சரி. தொழில் உற்பத்தியில் 2வது இடம், இது தவறு. மொத்த உள்நாட்டு உற்பத்தி பங்களிப்பில் 2வது இடம், இதுவும் சரி. அப்போ ஓகேங்களா, 4 மட்டும் தவறு. ஆன்சர் சி, 4 மட்டும் தவறு, மீதி எல்லாமே சரி. அடுத்தது 166வது கொஸ்டின். 166வது கொஸ்டின் பாருங்கள், கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய இந்தியாவில் தமிழ்நாட்டினுடைய இடம். இந்தியாவின் தமிழ்நாட்டினுடைய இடம் பாருங்கள், மனித வளர்ச்சி குறியீடில் 3வது இடம் சரி. தொழிற்சாலைகளின் எண்ணிக்கையில் முதலிடம் சரி. ஓகேங்களா? சுகாதார குறியீட்டு நிதி ஆயோக்கின் அறிவிக்கின்படி 3வது இடம், இதுவும் சரி. சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களின் முதலீட்டில் முதலிடம். அப்போ இது எல்லாமே சரி. ஓகேங்களா? அனைத்தும் சரி. ஆன்சர் ஏ. 167வது கொஸ்டின், 2008ஆம் ஆண்டு நிதி ஆயோக்கின் அறிவிக்கின்படி தமிழகத்தின் பச்சிளங்குழந்தை இறப்பு விகிதம் 14. ஆன்சர் ஏ. 168, தமிழ்நாட்டில் உள்ள ஆறுகளின் எண்ணிக்கை. 168, தமிழ்நாட்டில் உள்ள ஆறுகளின் எண்ணிக்கை 17. அடுத்து பாருங்கள், 169வது கொஸ்டின், தமிழகத்தில் கிணற்று நீர் பாசனம் டேஸ் சதவீதம். கிணற்று நீர் பாசனம் 56%. அடுத்தது 170வது கொஸ்டின் நம்பர் 170. ஓகேங்களா? 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் உள்ள மக்கள் தொகை 121 கோடி. எத்தனை? 121 கோடி. அதாவது 2011 கணக்கெடுப்படி இந்தியாவினுடைய மக்கள் தொகை 121 கோடி. 171வது கொஸ்டின், 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் மக்கள் தொகை. ஓகேங்களா? 7.21 கோடி. 7.21 கோடி. 172வது கொஸ்டின், இந்திய மாநிலங்களுக்கு இடையே மக்கள் தொகை அடர்த்தியில் தமிழ்நாடு டேஸாவது இடத்தில் உள்ளது. மக்கள் தொகையில் ஓகேங்களா 12வது இடத்தில் உள்ளது. எத்தனாவது இடம்? 12வது இடத்தில் உள்ளது. 173வது கொஸ்டின், 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் மக்கள் தொகை அடர்த்தி ஓகேங்களா 382. எத்தனை? 382. கொஸ்டின் நம்பர் 174. கொஸ்டின் நம்பர் 174 பாருங்கள், கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய தமிழ்நாட்டின் மக்கள் தொகை அடர்த்தி. பாருங்கள், ஓகேங்களா, அது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் மக்கள் தொகை அடர்த்தி சதுர கிலோமீட்டருக்கு 2001 படி 555ஆக இருந்தது. தவறு. ஓகேங்களா? எப்போ ஆண்டு? 2001. ரெண்டாவது, தமிழ்நாட்டின் மக்கள் தொகை அடர்த்தி சதுர கிலோமீட்டருக்கு 2011 படி 480ஆக இருந்தது. இதுவும் தவறு. அப்போ கூற்று 1 2மே தவறு. அடுத்தது
75வது கொஷின் நம்பர் 175. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. இந்திய அளவில் நகரமயமாக்குதலில் சராசரி அளவு 31.5% உள்ளது. ஓகேங்களா? சரி. அடுத்து பாருங்கள், தமிழகத்தின் நகரமயமாக்குதலில் சராசரி அளவு 48.4% உள்ளது. சரி. அப்போ கூற்று 1 2 சரி. கூற்று 1 2 சரி. 176வது கொஸ்டின். இந்தியாவின் நகர மொத்த மக்கள் தொகையில் தமிழகம் டேஸ் சதவீதத்தை கொண்டுள்ளது. டேஸ் சதவீதத்தை கொண்டுள்ளதுனா 9.61. 177வது கொஸ்டின். 2011ஆம் ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் பாலின விகிதம் எவ்வளோனா 995. தமிழ்நாட்டினுடைய பாலின விகிதம் 995. 2011ஆம் ஆண்டு படி பாலின விகிதத்தில் முதல் மற்றும் 2ஆம் இடங்களில் உள்ள மாநிலம். ஓகேங்களா? முதல் இடம் கேரளா, 2வது இடம் பாண்டிச்சேரி. முதல் இடம் கேரளா, 2வது இடம் பாண்டிச்சேரி. அடுத்து பாருங்கள், 179வது கொஸ்டின். 2001ஆம் ஆண்டின்படி பாலின விகிதத்தில் தமிழ்நாடு எத்தனையாவது இடம்? பாலின விகிதத்தில் தமிழ்நாடு 3வது இடம். ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்க, சராசரியாக ஐஎம்ஆர் குழந்தை பிறப்பு விகிதம் 17 சரி. ஓகேங்களா? எம்எம்ஆர் மகப்பேறு இறப்பு விகிதம் 79 சரி. பாலின விகிதம் 995 சரி. அதாவது தமிழ்நாட்டில். ஓகேங்களா? அப்போ கூற்று 1 2 3 சரி. 1 2 3 சரி. ஓகேங்களா? இதோட பார்த்தீங்கன்னா 180 கொஷின். ஓகேங்களா? வினா வங்கிய வீடியோவை பார்த்தோம். அதாவது பொருளாதாரத்தில். இந்த வீடியோ மிஸ் பண்ணாத பாருங்கள். கண்டிப்பாக டெட்டில் பாஸ் பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தொடர்ச்சியான அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.